இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோம்னா கலர்ஃபுல்லான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வரும். இது கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்து பாயில் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸில் இதெல்லாம் வெந்துடும். காலிஃப்ளவர் பூச்செல்லாம் இருக்குன்றதுக்காக வேக வச்சுக்கிறேன். இது ஸ்வீட் கார்னு, அதெல்லாம் சால்ட் போட்டு கொஞ்சமாக வேக வச்சுக்கலாம். அப்புறம் பாஸ்மதி ரைஸு 1.5 கப் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது குழையாமல் இருக்கிறதுக்காக ஒரு ட்ராப்ஸ் ஆயில் விட்டுக்கிறேன். போட்டு 2 விசில் வச்சா போதும். இப்போ இது பாயில் பண்ணியிருக்கிறது ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பூண்டு சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு அளவுக்கு சாப் பண்ணிவிட்டு போட்டுட்டு இதோட நீல வாக்கில் நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டைக்கோசு, கேரட்டு, இது ரெண்டுத்தையும் சால்ட் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதோட வேக வச்ச காலிஃப்ளவரையும் கார்னையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பாஸ்மதி ரைஸ் வெந்து இப்போ பொல பொலன்னு உதிரியாக இருக்குது. ஆவி அடங்கணும்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட பெப்பர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் குடமிளகா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிக்கலாம். எல்லாமே ஆஃப் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வடித்து வச்ச சாதத்தை போட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி டொமேட்டோ சாஸ், அப்புறம் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு 10 மினிட்ஸில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.